நம்ம இப்போ என்னென்னா வட்டலப்பை செய்யலாம். வட்டலப்பை செய்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு 5 முட்டை வேணும். நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். ஒரு 5 முட்டை இனி உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வேணும், தேங்காய் பால் ஊற்றணும். இப்போ இந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இது கூட 2 ஏலக்காய் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒன்று ஒன்றா போடுறேங்க. நம்ம இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு புஸ்ஸுன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ரெடி பண்ணியிருக்கோம்ல தூள் பண்ணி, அதை இதை மிக்ஸிங்கில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுந்தா தேங்காய் பாலை ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ்க்கலாம். நம்ம ஹெல்ப் யாருன்னா நம்ம இனியா. ஆமாம், எல்லாத்துக்கும் இனியா தான். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வேக வைக்கிறத காட்டுறேன். அதோட நம்ம உப்பு உண்டையும் ரெடி. இது வந்து எனக்கு சுகர் இல்லாத ரெசிபிக்கு உப்பு உருண்டை, செல்விக்கு இது வந்து நம்ம வட்டலப்பை செய்கிறோம். வட்டலப்பை செஞ்சு நம்மளோட வட்டலப்பத்தை அடுப்பில் வச்சிடலாம். வச்சு இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். வெந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டா சூப்பரான வட்டலப்பம் தயார். ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். இனியாதான் சாப்பிட்டு பார்ப்பாங்க. சூப்பராக இருக்கா? ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வட்டலாப்பம் சூப்பராக வருங்க. நல்லா இருக்குது. நல்லா ஸ்லைஸாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.